ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்கே கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராணி சாப்டர் 1 கார் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு கார் எஸ்கேப்க்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னா, இன்ஜின் பார்ட் வேணும், கார் பேட்ரி வேணும், அப்புறமேட்டு கேஸோலின் கேன், அப்புறமேட்டு விரென்ச்சு, ஸ்பார்க் ப்ளக்கு, கார் கீ, அப்புறமேட்டு பேட்லாக் கீ, இதெல்லாமே நமக்கு தேவைப்படுது. ஓகே, இது எடுக்கிறதுக்கு எல்லாமே யார் நமக்கு தடையாக இருப்பாங்க? வழக்கம் போல் பாட்டி தான் இருப்பாங்க. ஓகே, பாட்டியெல்லாம் போட்டு தள்ளிட்டு தாறுமாற அடித்து தூக்கிட்டு தான் நம்ம இந்த கேமே இப்போ இந்த எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஓகே, இங்கே தான் கார் இன்ஜின் இருக்குது. இதை பார்த்துச்சுமா அப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு ஷாட்கனோட பார்ட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, பண்ணுறதுக்கு முன்னாடியே பாட்டி வந்துட்டாங்க. ஓகே, அவங்க மேலே இந்த பக்கம் சுற்றிடட்டும், நம்ம கீழே போய் குதிச்சிடலாம். என்ன மக்களை கீழே குதிக்கலான்னா காலே உடஞ்சிருச்சு போல். ஓகே, நம்ம இப்போ செட் பண்ண போகிறது கிடையாது. கார் கேரேஜ் பக்கத்தில் இருக்கிற அந்த ரூமில் போட்டு பாய்சன்ஸ் கேஸ் ஓப்பன் பண்ணி பாட்டி இப்போ போட்டு தான் சொல்ல போகிறோம். அப்போ தான் நமக்கு 2 நிமிஷத்துக்கு பாட்டியோட தொல்லை இருக்காது. ஓகே, நம்ம காலை போய் ஒழிஞ்சிக்கலாம். ஓகே, பாட்டி வராங்க, ஆடி அசைஞ்சு வராங்க. அதே நம்மளை துரத்துன்னா இவ்வளோ வேகமாக வராங்க. ஓகே, உள்ளே போயிட்டாங்க. இப்போ கதவை அலேக்கா மூடி அந்த லாக் போட்டு பாய்சன்ஸ் கேஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, அவங்க அப்படியே கிடக்கட்டும். நம்ம இந்த காரோட இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, போடுங்க. நமக்கு வெப்பன் கீ கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த வெப்பனை எடுத்துகிட்டு நமக்கு நிறைய வேலைலாம் இருக்குது. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும், இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பாத்து ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓகே, பாட்டி நான் 2 நிமிஷத்துக்கு இல்லை, அவங்கள நம்ம வெட்டுக்கிறமாக போட்டு தள்ளிட்டோம். போட்டுலாம் தள்ள அவங்க ஒரு இம்மார்ட்டல். பட் 2 மினிட்ஸ்க்கு அவங்க தொல்லை நமக்கு கிடையாதுல்ல. ஓகே, நம்ம இப்போ வெப்பன் எடுத்துடலாம். வாய் வேறு இப்போவே கொளர ஆரம்பிக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இங்கேயும் எதுவும் இல்லை. ஓகே, நம்ம இப்படியே போயிடலாம். ஓகே, இங்கே புக்கு இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கலாம். அப்புறமேட்டு நம்ம போய் ஏஞ்சலினாவோட ரூமில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை இதை வச்சு தள்ளிவிட வரோம். இது கொஞ்சம் இதுவும் சரி, அந்த சீவேல இருக்கிறதும் சரி, கொஞ்சம் மேலாக வச்சு ஷூட் பண்ணோம்னா கரெக்டாக எய்ம் ஆகும். ஓகே, நம்ம இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? ஓகே, அங்கே நம்பர் 2ன்னு இருக்குது. நமக்கு இது சீவேலில் யூஸ் ஆகும் இந்த நம்பர். ஓகே, இந்த ட்ராயெல்லாம் எதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல மக்களே. எல்லாமே ஓப்பனாக எம்டியாக இருக்குது. ஓகே, அங்கே ஹேண்ட் வீல் இருக்குது. அது நமக்கு சீவேரில் யூஸ் ஆகும். அதுவும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, கீழே போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம் ஒன்ஸ். ஓகே, அங்கே பிளேயர்ஸ் கீ இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு கடன்னு உள்ளே போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் போட வேண்டிய அந்த வால்ட்டில் போட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அங்கே மேக்ஸிமம் கீஸ் தான் இருக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக. கார் கீ இல்லைன்னா பேட்லாக் கீ. ஓகே, போடுங்க. நமக்கு பேட்லாக் கீ கிடச்சிச்சு. ஓகே, நம்ம அது போட்டுட்டோம். அது நம்ம போடல, இங்கேயும் தூக்கி போட்டோம். அப்புறமேட்டு அதை நம்ம எடுத்துக்கலான்ட்டு. ஓகே, இங்கே அந்த லெட்டர் தான் இருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்பெஷல் கீ இருக்கும், பட் இல்லை. ஓகே, நம்ம இப்போ வெளில இருந்து சுற்றிட்டு போகலாம். ஏன்னா 2 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. பாட்டி பண்ணால் வருவாங்க. போடுங்க. நமக்கு கேஸோலின் கேன் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம பாட்டி இந்த சைடு டைவர்ட் பண்ணிட்டு சீவர் வழியாக போயிட்டு மேலே போய் அங்கே அதை போட்டுடலாம். இது வேறு ஒவ்வொரு தடவை கீழே விழும்போது காலே உடஞ்சிரும் போல மக்களே. அப்படி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ போகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு ஒன்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இங்கே ஹேமர் தான் இருக்குது. நம்ம எடுக்கலான்னு பார்க்கலாம். இல்லை டைம் இல்லை அப்படின்னா நம்ம கிராணியை வச்சு அந்த பிளாங்க்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கூடு வேறு. ஓகே, அங்கே ஒரு ஷாட்கனோட பார்ட் இருக்குது. அது இப்போ எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுங்க போட்டு வச்சுட்டு
போட்டுருச்சோன்னா நமக்கு வந்து டக்குன்னு இருக்கும். ஓகே, இந்த பக்கம் சவுண்ட் போட்டிருக்கோம். இப்போ வந்துருவாங்க இந்த பக்கம். அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக செட் பண்ணிடணும். இன்னொரு ஷாட்கனோட பார்ட் வந்து நம்ம கிச்சனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செல்ஃபில் பார்த்தோம். அது செல்ஃபில் அந்த ஸ்லாப்பில் பார்த்தோம். ஓகே, இது வேறு மாற்றி வருது. நான் கொஞ்சம் இங்கிலீஷில் வீக் தான். ஓகே, பாட்டி வேறு இந்த சைடே வந்துட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த சைடு போகிற மாதிரி அவங்க டைவெர்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் மேலே பண்ணிட்டும் வந்து இந்த சைடு போய்ட்டு அதை செட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இந்த சைடு போயிட்டோம் அப்படின்னு பாட்டி நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, மியூசிக் கொஞ்சமாக இருக்கு. ஓகே, பாட்டி அங்கேயே நின்று யாரையோ தேடிட்டு இருக்காங்க. யாரை தேடினாங்கன்னு தெரில. ஒரு வேளை அவங்க மன்னவன் கிராண்ட்பாவை தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க ஃபேமிலி மேட்டர், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு கன்னை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றுங்க, இன்னொன்று வந்து நம்ம அந்த பாய்சனஸ் கேஸ் ஓப்பன் பண்ணி கிரானியை போட்டுருந்தோம், அங்கே ஒரு இடத்துல போட்டுருந்தோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து அதான் நான் சொன்னால கிச்சனில் ஒன்று இருக்குது, கிச்சன் ஸ்லாப்பில் ஒன்று இருக்குது. ஓகே, அது வந்து செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாட்டியை போட்டு தள்ளிடணும். ஓகே, இப்போ கடன்னு மேலே போகிறோம். அந்த கன்னோட இன்னொரு பாட்டு எடுத்துகிட்டு வரோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பாட்டி கையில் மட்டும் மாட்டிடாமல் போயிடணும். எஸ்கேப்பே பாட்டி கையில் மாட்டாமல் பாட்டியை மட்டும் போட்டு தள்ளி முடிச்சிடணும். சொல்லிகிட்டே இருக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா மூஞ்சுக்கு நேரம் வந்து பயன்படுத்துகிறாங்க. பாட்டியெல்லாம் தூரமாக பார்த்தால அந்த மூஞ்செல்லாம் பயமாக தான் இருக்கும். இதில் வேறு க்ளோஸ்அப்பில் கொண்டு வந்து காட்டுறாங்க. அந்த க்ளோஸ்அப் ஆடில் காட்டுற மாதிரி நெருங்கி வருவாயின்ற மாதிரி வராங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, பயமாயிடுச்சு. மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி வேற நெருங்கி வந்துகிட்டே இருக்காங்க. நம்மளை க்ளோஸ்அப் ஆகிடுக்கு நெக்ஸ்ட்டு நான் பாட்டியை தான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்க மாட்டேன். அந்தளவுக்கு பாட்டி நம்ம நெருங்கி வந்துகிட்டே இருக்காங்க. ஓகே, ஜோக்ஸ் பாட்டி இப்போ நம்ம இதை தள்ளி விட்டுட்டு அப்போ தான் வந்து பாட்டி கீழே வருவாங்க. நம்ம கன் பார்ட் செட் பண்ணிட்டு வந்துட்டு பாட்டியை ஒரேடியாக போட்டு தள்ளிடலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே, கன் செட் பண்ணுற பாட்டு இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ கன் எடுத்து பாட்டி ஒரேடியாக போட்டு தள்ளிடலாம். ஓகே, இப்போ சத்தத்தை மிக்ஸ் பண்ணி பாட்டியை வரைச்சிடலாம். ஓகே, கமான் பாட்டி, சீக்கிரம் கீழே வாங்க. ஓகே, ஒரே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் புல்லட் லோட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, பாட்டி வேறு வழியிலே இருக்காங்க. அவங்க எட்டி மிதிச்சு மேலே ஏறிட்டு தான் போகணும். ஏன்னா பாட்டி வேறு நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. அதனால தான் ஒரேடியாக போட்டு தள்ளிப்பாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு ஜோக்ஸ் பார்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேறு நமக்கு இன்னும் வந்து என்னென்ன வேணும் அப்படின்னா, கார் பேட்ரி வேணும், இன்ஜின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கார் கீ வேணும் இன்னும், அப்புறமேட்டு நமக்கு இன்னும் பிரெஞ்சு வேணும். அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். மற்ற திங்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம புக் எடுத்துகிட்டு போயிட்டு ஏஞ்சலினாவோட அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸ், அது என்ன பிளேஸ் தெரியல, அதனால நானே அதுக்கு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்ன்னு நேம் வச்சிட்டேன். அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸில் நம்ம இது போய் இந்த புக்கை வச்சிடலாம். ஓகே, வச்சோடனே இவங்க வர காட்டு குரங்கு மாதிரி எதுக்கு சவுண்ட் எஃபெக்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஏஞ்சலினாவது ஏதோ காட்டு குரங்கு மாதிரி ஏதோ போஸ்ட் கொடுக்க வச்சுருக்காங்க. அதை நம்ம ஏஞ்சலினாவை தப்பு சொல்லுமா இல்லை டெவலப்பரை தப்பு சொல்லுமான்னு எனக்கு தெரில. ஓகே, இப்போ நம்ம கன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இந்த சீவர் கிட்ட இருக்க அந்த ரூமை ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ பாட்டியை வச்சு எடுக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. ஓகே, அதனால் நம்ம வந்து அதை ஷூட் பண்ணி எடுத்துடலாம். போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காக்காட்ட என்ன இருக்குது அப்படின்னா காக்வீல் தான் இருக்குது. ஸோ காக்வீல் எடுத்துகிட்டோம்னா நமக்கு பிளேயர்ஸ் கீ இருக்குது. ஒரு காக்வீல் தான் பார்த்துருக்கோம், இன்னொரு காக்வீல் நம்ம பார்க்கல. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் பார்த்தாலும் காக்வீல் போட்டு அந்த பிளே ஹவுஸில் வந்து நமக்கு மேக்ஸிமம் கீஸ் தான் இருக்கும். அந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா கார் கீ அவ்வளோக்கு நான் பார்த்தது கிடையாது. இவங்க வேறு என்னமோ தரையை நக்கிட்டே போயிட்டுருக்காங்க, மக்களே என்னன்னு தெரில. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குன்னா ரஸ்டி பேட்லாக்கி இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு தேவையானது இன்னும் கார் கீ மட்டும்தான். கார் கீ நாங்கள் விளையாண்டு வரைக்கும் அங்கே பார்த்ததே கிடையாது. மேக்ஸிமம் நாங்கள் பார்த்தது வந்து மாஸ்டர் கீ தான் அங்கே அதிகமாக இருக்கும். கார் கீ வந்து இந்த வாஷ்ரூமில் அடிக்கடி போட்டு வச்சுருப்பாங்க, இங்கேயும் இல்லை. சரி, அவங்க சாவி போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். தரையை நக்கிட்டே வந்துட்டு அதுதான் அங்கே சாவி சத்தம் கேட்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி பாட்டு எங்கேயாச்சும் கண்ணில் படுறாங்களான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்மளோட வேலையை எதுவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இன்னும் 2 நிமிஷம் ஆகலையா, இன்னும் பாட்டி ஆளையே காணோம். சரி விடு, அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும். இருந்தாலும் மக்களே பயமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போட்டே தள்ளிடலாம். ஓகே, பாட்டி அங்கேருந்து வராங்க, போட்டுடலாம். அவ்வளோதான் மக்களே, பாட்டிக்கு அது க்ளோஸு. இப்போ நம்ம போயிட்டு ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புல்லட்டை ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த சீவேரில் இருக்கிற ஹேமர் எடுத்துடலாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஹேமரில் அந்த ஸ்லண்ட்ரினாவோட அந்த டெடிபியர் போடுற அந்த தொட்டில் கிட்ட இருக்கிற கபோலில் கார்க்கி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்கே இல்லை அப்படின்னா நமக்கு அந்த வாட்டர் மிலானில் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற இடத்துலாம் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக போயிட்டு மற்ற இடத்துலலாம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பிளான்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். இது வேறு மக்களே, இந்த பிளான்ஸ் எல்லாம் விழுகிற அளவுக்கு தான் பொறுமையாக இருக்க மாட்டேங்குது. ஓகே, மீட்டை போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெஷல் கீ தேவை. ஸ்பெஷல் கீ இருக்கிற இடத்துல ஸ்பைடர் இருக்கிற இடத்துல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. பார்த்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த கன்னை வச்சு கூட அந்த ஸ்பைடர் இருக்கிற பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பிளாங்க் வச்சு அடிச்சிருக்க இடத்த தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே கார்க்கி இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா வேறு என்ன இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை. சரி, பார்த்துட்டு என்ன இருக்குன்னு. ஓகே, போடுங்க. நமக்கு கார்க்கி கிடச்சிச்சு. இதை நம்ம அந்த பிளாங்க் மூலியமாக வச்சு அந்த கீழே உடையுள்ள அங்கே வழியாக நம்ம கீழே போட்டு வச்சிடலாம். அப்படியே அங்கே அந்த இடத்துல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது. இதுக்கு கட்டிங் ப்ளையர்ஸ் வேணும். கட்டிங் ப்ளையர்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு நம்ம பார்த்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எங்கேயுமே கட்டிங் ப்ளையர்ஸ் பார்க்கல. ஸோ இனிமேல் தான் அதை தேடணும். ஓகே, இப்போ கடைன்னு போயிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்பைடர் கீ போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அதை போய் வேகமாக போட்டு சீவருக்கான பாத் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓகே, பாட்டி இன்னும் ஆளக்காணும். பட் அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலே பார்க்கலாம். ஓகே, கீழே வந்துட்டோம். கீழே வரும்போது அந்த ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. இந்த கிரானி சீரியஸ்லேயே பார்த்தீங்கன்னா எப்போயுமே அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஸ்பீஷியஸ்க்கெலாம் டெத்தே கிடையாது. அதெல்லாம் ஒரு இம்மார்டல் ஸ்பீஷியஸ் தான். ஸோ இதை நம்ம கண் வச்சு போட்டு தரலாம். அதனால ஒரு விஷயமும் கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம இவங்ககிட்ட கஷ்டப்பட்டு ஒழிஞ்சொழிஞ்சு தான் வின் பண்ணணும். அதுதான் நம்மளோட திறமை. இந்த கபோர்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஓகே, இங்கேயும் நெக்ஸ்ட்டு அங்கே தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த லிஃப்ட் வழியாக மேலே போயிட்டு பேட்டரி சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு என்னன்னு ஓகே, எட்டு கால் வச்சுருக்க அந்த பாட்டி காணும். நம்ம இந்த சைடாக ஷார்ட் கட்டில் போயிடலாம். ஏன்னா இதுதான் நம்ம இந்த சைடு தான் நம்ம கிளிக் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சுற்றிகிட்டே போவோம். ஏன்னா இவங்க கொஞ்சம் ரொம்பவே டேஞ்சர் தான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டேஞ்சர் தான். ஸோ இந்த நேரத்தில் துரத்தணும். இப்போ வரைக்கும் பார்க்குறாங்க. இதுக்கு அவங்க துரத்துறதோட இவங்க பயன்படுத்துவாங்க பாருங்க சத்தம்.
சைடே போவோம். ஏன் அந்த சைடு போக மாட்டோம்னா, அந்த சைடு கிராண்ட் இப்போ டக்குன்னு வந்தாலும் அந்த சைடு தான் வருவாங்க. வரமாட்டாங்க, பட் இருந்தாலும் ஓகே. நமக்கு வந்து கட்டிங் ப்ளாயர்ஸ் கிடச்சிச்சு. அப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கட்டிங் ப்ளாயர்ஸ் மூலிமா ரெண்ட்ஸ் எடுத்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கிராணி வருவாங்க எப்படியும் இந்த சத்தத்துக்கு. ஸோ நம்ம இங்கே ஒழிஞ்சிருக்கலாம். பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா பார்க்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து மெயின் டோர் வழியாக சுற்றிட்டு போவோம். கொஞ்சம் கூட நகரவே இல்லை. ஓகே, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நம்ம வந்து வேலை. ஓகே, இப்போ நம்ம வந்து வெரென்ச் எடுக்க வந்துட்டோம். வெரென்ச்சை எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம இதையும் வந்து இங்கேருந்து கீழே போட்டு வச்சிடலாம். இந்த கேட்டு வேறு ஓப்பனில் நம்ம வச்சுட்டு வந்து அது க்ளோஸ் ஆகிடுது வேறு அடிக்கடி. ஓகே, இங்கேருந்து இப்போ நம்ம டக்குன்னு கீழே போட்டுருவோம். ஓகே, பர்ஃபெக்ட். கீழே வந்துடுச்சு. பாட்டி வேறு மேலே வருவாங்களான்னு ஒரே டவுட்டாக இருக்கு. பார்க்கலாம். ஓகே, கிராணி வரல. நம்ம வந்து இப்போது இந்த இடத்துல இருந்து கீழே குதிச்சிடலாம். இந்த தடவை ஒவ்வொரு தடவை விழும்போதும் காலே உடையிற மாதிரி சத்தம் வர எஃபெக்டாக வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ கீழே வரும். பாட்டி மேலே போகிறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடைன்னு ஓடி போயிடலாம். போயிட்டு சீவர்க்குள்ளே குதிச்சிடலாம். ஓகே, நமக்கு இன்னும் வந்து கார் பேட்டரியும் ஸ்பார்க் ப்ளக்கும் தேவைப்படுது. நம்ம வந்து கடைன்னு புதுசாக அவங்க இருக்காங்க செக்கிங் பண்ணியிருக்கலாம். ஓகே, இல்லை பட் இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. வேறு 10 தடவை இங்கேயே பார்த்துவாங்க. இல்லை இங்கேயே தான் ரவுண்ட்ஸ் போயிட்டுருப்பாங்க. பாருங்களேன், டியூட்டன் போட்டு வருவாங்க. இந்த பவரை கொஞ்சம் ஜாலியாக இருந்துருக்கும். துரத்தி விளையாண்டுருக்கு. பட் இந்த கிளவியை போட்டு பண்ண முடியாதுனால நம்ம கொஞ்சம் பயங்கரமாக இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குல்ல, ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு வால்ட் இருக்குது. ஸோ நம்ம அந்த வால்ட்டில் கூட நமக்கு ஸ்பார்க் ப்ளக் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த வால்ட்டு நான் அதிகமாக ஓப்பன் பண்ணது கிடையாது இது வரைக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த வால்ட் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். வச்சு சீவர் வந்து இப்போது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேகமாக இங்கே போகணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கே இருக்காங்க ஹேண்டிலையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டோம். ஏன்னா நான் வந்து நடுவில் அங்கே கொஞ்சம் பார்க்கலாம் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து வீடியோட வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிறது போர் வச்சக்கூடாது இல்லையா. ஸோ அந்த 15 மினிட்ஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக் தேடுறதுக்குன்னே நம்ம வந்து போயிடுச்சு. பட்டு ஸ்பார்க் ப்ளக் வந்து இங்கே தான் இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஆச்சு. ஓகே, நமக்கு கார் பேட்டரி கிடச்சிச்சு. கார் பேட்டரி நமக்கு ஹேண்டில் போடுற இடத்துல ரொம்ப கடுப்பாகுது. ஓகே, நம்ம இதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் வந்து ஸ்பார்க் ப்ளக்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். பட் கிடைக்கவே இல்லை. பட் நான் கடைசியில் கண்டுபிடிச்ச இடம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துலையா வச்சுருக்குமாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. பட் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா 15 மினிட் ஆஃப் வீடியோ வந்துச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி வீடியோட லென்த் வந்து 26 மினிட்ஸ் வந்திருக்கு.
இதுக்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு எனக்கு ஐடியா கிடையாது. பட் பார்த்து வச்சு இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வால் அப்படியே அவங்க பின்னாடி அழகாக பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அந்த சைட் போயிட்டு ஓகே நின்றுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த சைடு அவங்க போனாங்க. ஸோ நம்ம இந்த சைடு போயிடலாம். ஓகே, நமக்கு விரிஞ்ச் ஹேண்டில் கிடச்சிருக்கு. விரிஞ்ச் ஹேண்டில் வச்சு நம்ம எங்கேயாச்சும் இங்கே மேக்ஸிமம் நமக்கு வந்து இன்ஜின் பாட்டு தான் கிடைக்கும். ஓகே, எங்கேயாச்சும் ஏதோ யூஸ்ஃபுல்லாக கொடுத்தா பரவாயில்லையா இருக்குது. காக்வேலா சரி, நம்ம பிளே ஆஃப் கீழே இருக்கோம். பட் ஆனால் பிளே ஆஃப் கீழே போட்டால் நமக்கு கீ தானே கிடைக்கும். சரி, ஸ்பார்க் பிளக்கும் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்த்துக்கலாம். ஓகே, ரஸ்டி பேட்லாக்கியா, இது நமக்கு சீவர் எஸ்கேப்புக்கு தான் மக்களை யூஸ் ஆகும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு அங்கங்கே கொஞ்சம் போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். போகுமா வருது. பட் என்ன ஸ்பார்க் பிளக் இல்லாமல் கார் ஸ்டார்ட் பண்ண நானே நினச்சாலும் கார் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா இந்த காரை பாருங்கள், இந்த மாதிரி பேய் கேமில் மட்டும்தான் இந்த மாதிரி துருப்பிடிச்சு போகிற கார் எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து ஓடுறதுக்குன்னு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க எஸ்கேப் ஆகலான்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்லலாம் ஓ மை காட், அடி வாங்காமல் இந்த எஸ்கேப்பை முடிச்சிடலான்னு பார்த்தா இப்படி அடி வாங்கிட்டோம். பட் ஓகே, நமக்கு இன்னும் 4 நாள் இருக்குது. 5 டேஸை நம்ம டே 1 தான் முடிச்சிருக்கோம். இன்னும் டே 2 இருக்குது. டே 2க்கு அப்புறம் நமக்கு இன்னும் 3 நாள் கூட இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அடி வாங்காமல் நோ டேட் சேலஞ்ச் மாதிரி முடிச்சிடலான்னு பார்த்தா முடியல. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் எழுந்திரிச்சிட்டோம். கடன் போயிட்டு ஸ்பார்க் பிளக் தேடுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வேறு அவங்க வந்து ட்ராப்பரை போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு ஒரே கோவமாக வருது. ஓகே, கார் கீ. ஓகே, கார் கீக்குள்ளே தான் வந்து நமக்கு ஒரு முக்கியமான பொருள் இருந்திருக்கு. இந்த ஐடியா எனக்கு முன்னே வரவே இல்லை. நானும் ரொம்ப நேரமாக தேடி பார்த்துட்டேன். ஏன்னா வீட்டில் இருக்க எல்லா வால்ட், எல்லா பாஸ்கோடு எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். அங்கே வந்து எதுவுமே கிடையாது. பட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்னடா இன்னும் நம்ம பண்ணலையே அப்படின்னு பார்க்கும்போது தான் கார் கீ கண்ணில் பட்டுச்சு. கார் கீ கண்ணில் பட்டதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து சரி கார் பின்னாடி இருக்க டிக்கியை ஓப்பன் பண்ணுமே அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே பார்த்தா மெலன். சரி, மெலனுக்குள்ளேயும் நமக்கு மேக்ஸிமம் ஸ்பார்க் பிளக் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. பட் அதுக்குள்ளே தான் நமக்கு லக்கீலி இருந்திருக்கு. ஸோ இதுக்கு தேடுறதுக்கு தான் நமக்கு வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் அதுவும் நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாலாம் தெரில. ஓப்பன் பண்ணி வச்சுருக்க போர்டு ட்ராயர்ஸு அங்கங்கே எங்கேயாச்சும் கீழாக போட்டு வச்சுருக்காங்களா, இல்லை சீவேரில் போயிட்டு என்னென்னலாம் தேடினேன்னா இந்த மாதிரி இப்போ கார்பே டிக்கெட்ஸ் மாதிரி அங்கங்கே கீழே எங்கேயாச்சும் போட்டு வச்சுருக்காங்களா அது தேடினேன். அப்புறமேட்டு அந்த மாதிரி நிறைய விஷயத்த தேடி பார்த்தேன். பட் வந்து ஒன்றுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கல. எனக்கு ஒரே கோவமாக வந்துடுச்சு. சரி இப்போது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சார் நம்ம இந்த எஸ்கேப்பே முடிக்கணான்ற அளவுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து முடிக்கணும்ல. பாட்டி வேறு நான் சொல்கிறதுக்கு ஜோக் மாதிரி மேலேருந்து சிரிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரே கோவமாக இருக்குது. பட் ஓகே, நம்ம இப்போ எஸ் ஆயிடுவோம். எஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன சிரிச்சா நமக்கு என்ன, சிரிக்கலாம்னா நமக்கு என்னன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, இப்போ நம்ம கேசலின் கேனையும் ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி தான் இந்த பேய் கேமில் மட்டும் பேய் நம்மளை கடத்திட்டும் வந்துடுது.
ஆனா, நம்ம தப்பிக்கிறதுக்கு பொருளும் வச்சிருக்குன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது மக்களே. ஆனா, நான் இதுவரைக்கும் பார்த்த கிரானி ஸ்டோரீஸ்லாம் எப்படின்னா, கிரானி வந்து ஒரு மேல வந்து டாமினன்ட் பண்ற ஒரு ஸ்பீஷியஸ்ன்ற மாரி தான் நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? அவங்களே வந்து கடத்திட்டு வந்து 5 நாள் உங்களுக்கு டைம் குடுத்து, அந்த டைம்லேருந்து வந்து நம்மளால முடிஞ்சா தப்பிச்சுக்கோங்க அப்படின்ற மாரி ஒரு டைமிங் குடுத்து நம்மள கொலை பண்ணி டார்ச்சர் பண்ற ஒரு ஸ்பீஷியஸ்ன்றது தான் நான் இதுவரைக்கும் பார்த்த ஸ்டோரி. அந்த 5 டேஸ்க்குள்ள போட்டு தள்ளல அப்படின்னா, ஐ மீன் அவங்கள போட்டு தள்ளலன்னு இல்ல. நம்ம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகல அப்படின்னா, அந்த 5த் டே த ஃபைனல் டே முடிஞ்சதுக்கப்புறம் 6த் டேவா இருக்கிறதுல வந்து அவங்க நம்மள முடிச்சுருவாங்க. அது வந்து நமக்கு நெறைய எண்டிங் இருக்கு. கிரானி சாப்டர் 1லயே கார வச்சு ஏத்தி கொல்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர்மெலன் கட் பண்ணலாம் அந்த மிஷின்ல வச்சு கழுத்த வெட்டி கொல்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேல அந்த பிளாங்க் ஒண்ணு வச்சிருப்போம் பார்த்தியா? பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருந்து நம்மள தள்ளிவிட்டு கீழ ஒரு ட்ராப் வச்சு அதில நம்ம மூஞ்சி நசுங்கி சாகுறது. அந்த மாரி நம்மள பாட்டி வந்து நெறைய தொல்ல பண்ணுவாங்க. ஓகே. அவங்க தொல்ல பண்றதெல்லாம் இருக்கட்டும். நம்ம தான் அவங்கள வந்து இன்னைக்கு தொல்ல பண்ணியிருக்கோம். ஓகே. நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு லைக் இஸ் ஈக்வல் டூ ஸோ அதே மாரி சேனலுக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. மிஸ் யூ ஆல்.